இரட்சகர் இயேசுவின் இணையற்ற திருநாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கிருபையான நேரத்திற்காக உமக்கு நன்றி எடுக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை வழிநடத்தும். கேட்கின்ற காண்கின்ற யாவருடைய உள்ளத்திலே நீர் பேசும், நீர் கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான மகிமையின் டிவி காண்பவரே, இந்த செய்தியை கேட்கின்ற தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் பிறருக்காக நமக்காக நாம் எப்படி ஜெபிப்பது, மன்றாடி ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து தான் இந்த நேரத்திலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே இந்த மன்றாட்டின் ஜெபத்தை குறித்து அங்கே அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்திலே பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு என்று சொல்கிறார். ஆகவே பிற மக்களுக்காக, சபைக்காக, குடும்பத்திற்காக நாம் யார் யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ நமக்காக அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கும். மன்றாட்டின் ஆவி, அந்த மன்றாட்டின் ஆவி, ஜெபத்தின் வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது நாம் கேட்கின்ற அந்த வார்த்தைக்கு அவர் பதில் கொடுக்கிறார். நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் எத்தனையோ விதமான காரியங்களை குறித்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜெபம், அந்த மன்றாட்டின் ஆவி எத்தனையோ கோடி பெரிய ஒரு பலம் உள்ளது. நமக்கு கோடிக்கணக்கான பணமோ ஐஸ்வர்யமோ ஆசீர்வாதங்களை காட்டிலும் மகா மேன்மையானது இந்த மன்றாட்டின் ஆவி, ஜெபத்தின் ஆவி. ஆகவே இங்கே நீங்கள் இந்த இடத்திலே பார்க்கும்போது, இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், அந்த பரிசுத்தவான்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலே எல்லா அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு உங்களுக்காக எப்படி ஜெபிக்க போகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். ஸ்தோத்திரத்தோடு, அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி. அப்போ அவ்விதமாக ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கும்போது அந்த ஜெபம், அந்த மன்றாட்டின் ஆவி கர்த்தருடைய கரத்திலே செல்கிறது, நமக்கு பதில் தருகிறது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாருக்காக ஜெபிக்க போகிறோம், எதற்காக ஜெபிக்க போகிறோம்? இந்த நிமிஷத்திலே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு ஜெபம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது, கர்த்தருடைய கரத்திலே பதில் பெறுகிறதாக இருக்கிறது. நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்றைக்கு மனிதர்கள் கவலைப்படுகிறார்கள், குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மற்ற எல்லா உலக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார்கள், சரீர பலவீனங்களை குறித்து கவலைப்படுகிறார்கள், நாளைத்தனத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 அவர் சொல்லும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் தெரிய ஸ்தோத்திரத்தோடு உங்கள் மன்றாட்டு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஸ்தோத்திரத்தோடு. பிறருக்காக ஜெபித்தாலும் சரி, உங்களுக்காக ஜெபித்தாலும், சபைக்காக, எதற்காக நாம் ஜெபிக்கிறோமோ ஸ்தோத்திரத்தோடு, இடைவிடாமல் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும். அதுதான் எபேசியர் 1:16 சொல்லுகிறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உம்மை நினைத்து. ஆகவே உங்களை ஒவ்வொருவரையும் நினைத்து நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அவைகள் எல்லாம்
நினைக்க வேண்டும். ஆகவே முதலாவது நாம் பார்க்கின்ற ஒரு ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கப்படுகிற ஒரு மன்றாட்டின் ஆவி. கொலோசியர் 1:5 விதமாக சொல்லுகிறார். கொலோசியர் 1:5 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? வேண்டுதல் செய்கிறோம் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆகவே ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம், அந்த மண்டாட்டின் ஆவி. இன்றைக்கு நாம் யாருக்காக எப்படி ஜெபிக்கிறோம்? எந்த நேரங்களிலெல்லாம் ஜெபிக்கிறோம்? அப்போ நாம் ஒரு வியாதி உள்ளவருக்காக, பிரச்சனையோடு உள்ளவருக்காக, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர், உடன் பிறந்தவராக இருக்கலாம், குடும்பத்தின் நண்பர்களாக, உறவினர்களாக இருக்கலாம், சபையில் உள்ளவராக, தெரிந்தவராக, உங்கள் வேலை ஸ்தலங்களிலே உங்களோடு இணைந்து வேலை செய்கிறவருக்காக ஜெபிக்கலாம், அருகிலுள்ள வீட்டில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஸ்தோத்திரத்தோடு மன்றாடி நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் ஒரு மகத்துவமான ஒரு ஜெபமாக, ஒரு அற்புதமான ஒரு மன்றாட்டின் ஆவியாக காணப்படுகிறது. இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அந்த 17 அங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஆகவே ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அப்ப அதற்காக ஆவியோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது ஆவியோடு, ஆவிக்குள்ளாக ஜெபிக்க வேண்டும், ஆவிக்குள்ளாக. அப்போ ஆவிக்குள்ளாக நிறைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் மிக வல்லமுடையதாக இருக்கும். உதட்டளவிலே ஜெபிக்கலாம். எத்தனையோ ஜெப மண்டாட்டு கூடுகைகள் உண்டு, விழிப்பு ஆராதனைகள், உபவாச கூடுகைகள், குறிப்புகளுக்காக ஜெபிப்பார்கள். உதட்டளவிலே ஜெபிக்கிற ஒரு ஜெபங்கள் சாதாரணமாக அந்தந்த குறிப்புகளுக்காக வாசித்து ஜெபித்துட்டு செல்வது. ஆனால் ஆவியிலே நிறைந்து, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நிறைந்து ஜெபிக்கிற ஒரு ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம், அதைதான் அவர் அங்கே சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று. அப்போ அந்த ஆவி நமக்குள்ளே நிறைவு உள்ளதாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14:15 அங்கே சொல்லும்போது, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்ப அந்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு, நமக்கு அருகிலே யார் நிற்கிறார் என்று கூட தெரியாது. அப்ப கர்த்தரோடு இணைந்து, ஆகவேதான் அங்கே சொல்லுகிறார், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், அவ முழுமையாக அவருக்குள்ளாக நாம் இணைந்து ஜெபிக்கிறது ஆவியிலே. அப்போ நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களும் ஆவிக்குள்ள நிறைய வேண்டும், அவர்களுக்காக. ஆகவே அதான் அங்கே சொல்லுகிறார், உங்களுக்காக ஆவியிலே நீங்கள் ஞானத்தையும் வல்லமையும் எல்லாத்தையும் பெறும்படியாக ஆவியோடு ஜெபிக்க வேண்டும். அப்ப நாம் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், விண்ணப்பங்கள். அப்ப ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற அது மண்டாட்டு உள்ளம் உருகி ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். என்னுடைய தந்தையார் ஊழியம் செய்கிற காலங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். இந்த மழைக்காக அந்த ஊர்களில் என்ன பண்ணுவார்கள், ஜெபிப்பார்கள். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து சாப்பாடு செய்து கொண்டு வருவாங்க, பெரிய பெரிய அண்டாக்கள் வைத்திருப்பாங்க. அப்போ எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு முன்பாக மணல்ல தான் முழங்கால் போடணும். அப்போ முழங்கால் போட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து கொண்டு வருகிற சாதம், குழம்பு எல்லாம் அந்த இதுக்குள்ள இருக்கும். கடைசியாக பாடல் பாடி உள்ள முருகி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. என் தந்தையாரோடு இணைந்து அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கிறதை பார்த்திருக்கிறேன்.
அந்த கீர்த்தனையில ஒரு பாடல் உண்டு, வாரும் எமது வறுமை நீங்க வாரும் தேவனே, மழைதாரும் தேவனே என்று ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடி உள்ள மாதிரி அப்படியே எல்லாரும் ஒரு முகத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. கடைசியில அந்த அண்டாவுக்குள்ள போட்டு எல்லா சோறையும் கையில் அப்படி வாங்கி வாங்கி சாப்பிட்டு போவாங்க. மழை அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள மழை ஊத்துன்னு ஊத்தும். அப்போ அந்த ஒரு முகத்தோடு, அப்போ அவருடைய விவசாய நிலங்களுக்கெல்லாம் தண்ணீர் வேண்டும், குளங்கள் நிரம்ப வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்போ நீங்கள் எப்படி ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களோ மற்றவர்களும் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும்படியாக மன்றாடுவதுதான் இந்த செய்தியினுடைய ஒரு நோக்கம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு ஜெபம், ஆவியிலே நிறைகிற ஒரு ஜெபம். நீங்க மட்டும் ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பதல்ல, நீங்களும் உங்கள் பிள்ளைகள் அதுபோல திருச்சபை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவர்களும் ஆவியிலே நிறையும்படியாக அந்த மன்றாட்டின் ஆவி அவர்கள் பெற வேண்டும். யூதாவின் புத்தகம் 20ஆம் வசனம் 21 சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்ப அந்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். நீங்களோ பிரியமானவர்களே, அப்போ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம், உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு இரக்கத்தை பெற என்ன செய்யுங்கள். அப்ப அந்த ஜெபிக்கிற ஆவியிலே ஒரு முகத்தோடு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும். இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இன்னும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, கர்த்தர் இன்னும் செவி தரவில்லை, உத்தரவு தரவில்லை என்றால் ஆவிலே நேர்ந்த குடும்பமாக குடும்ப ஜெபம், கணவன் மனைவி பிள்ளைகளாக, கடன் பாரங்கள் நீங்கும்படியாக, வியாதிகள் நீங்கும்படியாக, பிரச்சனைகள் தீரும்படியாக ஒரு முகத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே கணவர் மட்டும் ஆவியிலே இல்லை, மனைவியும் பிள்ளைகளும். அப்போ எல்லாரும் குடும்பமாக சபையாக ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாங்கள் இத்தனை ஆண்டுகள் ஜெபித்திருக்கிறோம், இத்தனை ஆண்டுகள் நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறோம், இன்னும் பதில் இல்லை என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒருவேளை கவலையோடு இருப்பீர்கள் என்றால், சோர்வோடு இருப்பீர்கள் என்றால், உடனே ஒரு முகத்தோடு ஆவியிலே நிறைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த யூதா 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி உடனே அந்த நிமிஷத்திலே நீங்கள் பதில் பெறுவீர்கள். அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது ஆவியானவரும், அந்த ரோமர் 8:26 அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். உங்கள் பலவீனங்களிலே அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப அவர் உங்களுக்கு துணை புரிகிறவராக இருக்கிறார். கோல்ட் ஸ்வாக் என்று சொல்லுகிற ஒரு அமெரிக்க பெரிய தொழிலதிபர், அவர் அந்த நியூயார்க் அந்த இடத்துல இருந்து அவர் பயணமாக செல்லுகிறார். திரும்பி வரும்பொழுது வேறு ஒரு திசையாக நம்ம செல்வோம் அப்படி சொல்லி அந்த அமெரிக்க தேசம் வடபகுதி வழியாக அவர் அங்கே பயணத்தை மேற்கொள்ளுகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது அந்த ரயில் இன்ஜின் அங்கே பழுதடைகிறது. அப்போ அங்கே அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பதில் என்னவென்றால், அது ரிப்பேர் ஆகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும், அதனால நீங்கள் பக்கத்தில் எங்கேயும் போய் பார்த்துட்டு வரேன்னா பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. எல்லாருமாக வெவ்வேறு இடங்களுக்கு செல்லுகிறார்கள். அப்போ இவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நடந்து சென்று கொண்டு இருக்கிறார். அந்த போகும்போது ஏராளமான கூட்டம் இருக்கிறது ஒரு ஆலயத்துக்கு முன்பாக. அப்போ என்ன என்று விசாரிக்கும் போது, அந்த ஆலயம் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டுற கான்ட்ராக்டருக்கு இவர்கள் பணம் கொடுக்கவில்லை, சபை. ஆகவே அவருடைய நெருக்குதலின் காரணமாக அந்த ஆலயம் ஏலம் விடும்படியாக கூட்டங்கள் நிற்கின்றார்கள். அப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே சென்று பார்க்கிறார்,
அங்கே அந்த குறிப்பிட்ட ஜனங்கள் கண்ணீரோடு கதறி அழுது ஆவியிலே நிறைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த சபை நீர் மீட்டெடும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு கதறி ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறார்கள். அதை பார்க்கிறார். அப்போ அங்கே ஏலம் விடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்போ ஏலம் விடாமல் அந்த சபை மீட்டெடுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் செய்கிறார். இந்த தொழிலதிபரை அவர் வழக்கமாக செல்கிற வழியில செல்லாமல் திரும்பி வேறு ஒரு வழியாக வரும்படியாக செய்கிறார். அங்க அந்த இடத்துக்கு வரும்போது ரயில் பழுதாகிறது. 5 மணி நேரம் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்ப அங்கே அவர் சென்று அங்கே பார்க்கும்போது அந்த இடத்தை பார்த்து அவர் உடனடியாக அந்த ஏலத்தை அவர் எடுக்கிறார். எடுத்து உடனடியாக தன்னுடைய செக்கை அங்கே கொடுக்கிறார். எல்லோருக்கும் அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், அறிமுகமானவர். அதனால நம்பிக்கையோடு வாங்கி அந்த மீட்டெடுத்து மறுபடியுமாக அந்த சபைக்கு அந்த ஆலயத்தை கொடுக்கிறார். அந்த கோல்டு ஸ்வாக் என்று சொல்கிற அந்த வியாபாரி, பெரிய தொழிலதிபர். அப்ப ஆண்டவர் பாருங்க அவருடைய திட்டம், அந்த ஜெபம். இந்த மக்கள் அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து கதறி அழுது பரிசுத்தாவிலே நிறைந்து ஜெபிக்கிறார்கள். இன்னைக்கு சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்பத்தின் பிரச்சனை தீராமல் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறதா? வேலை பார்க்கிற இடங்களிலே பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறதா? தொழில் செய்கிற இடங்கள், வியாபாரம் செய்கிற இடங்களிலே பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறதா? வியாதியோடு பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறீர்களா? ஆவியிலே நிறைந்து ஜெபியுங்கள். இந்த நிமிஷத்திலே நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். அதை தான் அங்கே சொல்கிறார். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். ரோமர் 8:26 சொல்லப்பட்டபடி அவர் ஆவியானவர் நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் காணும்போது, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அங்கே சொல்லுகிறார். அப்ப அங்க பாருங்கள், மாம்சத்திலே இருந்த நாட்களிலே அங்கே மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. இன்னைக்கு விடை தெரியாமல் கவலைப்படுகிறீர்களா? பிரச்சனையில எப்படி நாங்கள் மீண்டு எழுவோம் என்று கவலைப்படுகிறீர்களா? தத்தளிக்கிறீர்களா? கண்ணீர் விடுகிறீர்களா? கவலை வேண்டியதில்லை. ஆவியிலே நிறைந்து ஜெபியுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு விண்ணப்பம். 2வதாக நாம் பார்க்கிறோம், ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. இன்னைக்கு தேசமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 6ஆம் வசனத்திலே இவ்விதமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பாடுகள் இருந்தால் இவ்விதமாக இருக்கும். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் அவருடைய பாடுகள், கண்ணீரை வெளியே சொல்ல முடியாமல் இருப்பார்கள். ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் கண்ணீரோடு ஆவியிலே நிறைந்து ஜெபிங்க. சும்மா உதட்டளவில் உள்ள ஜெபம் அல்ல, ஆவியிலே நிறைந்து ஜெபித்து பாருங்க. இப்போதே இந்த பதிலை பெறுவீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தரை துதிப்பீர்கள். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவர். ஆகவேதான் அங்கே அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே அந்த மற்றவர்களுக்காக அந்த மண்டாட்டின் ஆவி, இன்னைக்கு நீங்கள் மண்டாட்டின் ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். வெறும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ பேரோடு வாழ்வதிலே வெறும் முக்கியம் அல்ல. அதிலே மண்டாட்டின் ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்லும்போது சரி, வேலைக்கு செல்லும்போது சரி, இருக்கிற இடங்கள், வாழுகிற இடங்கள் மண்டாட்டின் ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்தால் அதில் பதில் கிடைக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு விண்ணப்பம். 2வது, ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பம். 3வதாக நீங்கள் பாருங்கள், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். நீங்கள்
விமானத்திலேயோ ரயில்லையோ பேருந்திலேயோ பயணம் செய்கிறீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை, இந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்திருக்கிறோம், இங்கே போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு அங்கே என்ன பண்ணுகிறீர்கள், ஏறி அமர்கிறீர்கள். அந்த டிக்கெட்டின்படி அமர்ந்து செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்கிறீர்கள். அப்போ ஜெபிக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் எனக்கு தருவார். அவர் உண்மையின் ஜெபத்தை கேட்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நேற்றுமின்றி என்று மாறாத ஜீவன் உள்ளவர். உங்கள் வார்த்தையை கேட்கிறவர். அவர் கண்ணிருந்து காண்கிறவர். அவர் செவி கொடுக்கிறவர். அந்த ஆண்டவர். அப்ப அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த 18ஆம் வசனத்திலே, அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18 அவர் சொல்லும்போது அங்கே சொல்லுகிறார். 18ஆம் வசனத்திலே, நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையினாலே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான பலத்தது இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. அப்போ அவரிடத்துல நாம் கேட்கிறோம். அவர் பலத்தவர், அவர் வல்லமையுடையவர். அதைதான் அந்த கடைசி வசனத்திலே 23 சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அப்ப அந்த நம்பிக்கையோடு, அப்ப இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 தெளிவாக சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். அப்போ அந்த நம்பிக்கையோடு நான் அவரிடத்துல கேட்கிறேன், அவர் எனக்கு தருவார். நீங்கள் சங்கீதம் 32:6 சொல்லுகிறார். சங்கீதம் 32:6 சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான், ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. எவ்வளவு தெளிவாக அந்த சங்கீதம் 32:6 சொல்லுகிறார். சகாயம் கிடைக்கும் காலத்தில், சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அந்த நம்பிக்கை. ஆகவே அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்ப அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கபடில்லாத உதடுகளினின்று என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். அப்ப கபடில்லாத உதடினின்று பிறக்கும் என் விண்ணப்பம். அப்ப நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக. அப்போ அந்த ஸ்தோத்திரத்தோடு, யாருக்காக? உங்களுக்காக, பிறருக்காக, சபைக்காக, மிஷினரி பணிகளுக்காக, எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு ஜெபம், அந்த மன்றாட்டு. 2வது ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு. இன்னொன்று நம்பிக்கையோடு, எனக்கு கிடைக்கும், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்கிற அந்த நம்பிக்கையோடு அப்ப ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அதான் தகாத விதமாய் கேட்கக்கூடாது. யாக்கோபுல சொல்லுகிறார் 4வது வசனம் 3வது இதுல, சிலர் அவங்க சுய தேவைக்காக சிலர் கர்த்தருக்கு சித்தம் இல்லாதபடி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இச்சைகளை நிறைவேற்றுகிற தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தன்னுடைய தகாத விதமாக அவர் கர்த்தருடைய பரமண்டல ஜெபத்திலே சொல்லியிருக்கார், கர்த்தருடைய சித்தம் பூமியிலே செய்யப்படும். அப்ப அங்கே என்ன செய்யப்படுக? அந்த சித்தம் நிறைவேறும்படியாக. அப்போ உங்களுக்கு எது எது வேணுமா? இப்போ குழந்தைக்கு கரத்துல ஒரு தாய் அருமையாக பெரிய கத்தியை வைத்துக்கொண்டு காய்கறியை நறுக்கி கொண்டிருக்கிறாள். ஒரு 3 வயது குழந்தை அழுது, எனக்கு அந்த கத்தி வேணும் என்று சொல்லி அழுது கெஞ்சனா கொடுப்பாளா? எந்த தாயும் கொடுக்க மாட்டா. ஆனால் அதை தான் நாங்க சொல்ல. அப்ப கர்த்தர் தகாத விதமாய் நீங்க கேட்கக்கூடாது. நான் அழுதுட்டேன், ஆவியில நிறைஞ்சிட்டேன், தகாத விதமாய் கேட்பீர்கள் என்றால் அதை தான் யாக்கோபு 4:3 அங்கே சொல்லுகிறார். இச்சைகளை நிறைவேற்ற முடியாது, தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த நம்பிக்கையோடு ஆவியிலே நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திற்கு ஏராளமான பாடல்கள் உண்டு, ஏராளமான. ஒரே ஒரு பாடல் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் எழுதின பாடலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1805ஆம் ஆண்டு 1805
ஜெபத்திற்காக, அதாவது கிறிஸ்து நம்மை அரசாளுவார் என்றால், அவர் நமக்கு அரசராக இருப்பார் என்றால், நம்ம கேட்டுக்கொள்கிறது எல்லாம் செய்வார், அதை நிறைவேற்றுவார் என்கிற அந்த அர்த்தத்தோடு. அப்ப கிறிஸ்து உங்களை நீங்கள் அரசாட்சி செய்ய வேண்டும். பிசாசு அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல, உலகத்தின் மேன்மைகள் அல்ல. கிறிஸ்து உங்களை அரசாட்சி செய்ய வேண்டும். கிறிஸ்து அரசர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். 1805 வரவேணும் எனதரசே என்கிற ஒரு பாடல் மூலமாய் வேணாம் சாஸ்திரியார் மண்டாட்டை எப்படி மண்டாட வேண்டும் என்பதை ஒரு பாடலாக எழுதினார். வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே, வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே, அருணோதயம் ஒளி பிரகாசா அசரீரி ஓரே சர்வேசா, வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே, வேதா கருணாகரா மெய்யான பராபரா, ஆதார நிராதரா அன்பான சகோதரா, தாதாவும் தாய் சகலமும் நீயே, தாதாவும் தாய் சகலமும் நீயே, நாதாவும் தாபரம் நல்குவாயே, வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே, வானோர் தொழும் நாதனே மறையாகம போதனே, கானாவின் அதீதனே கலிலேய வினோதனே, ஞானாகரமே நடுநிலையோவா, ஞானாகரமே நடுநிலையோவா, நண்பா உனது நன்மையின் மகாதேவா, வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே, வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே. ஆம், இன்றைக்கு அந்த மண்டாட்டை குறித்தவர் 1805 வேணாம் சாஸ்திரியார் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு நம்பிக்கையோடு, ஒரு மண்டாட்டின் ஆவியோடு நீங்கள் விண்ணப்பம் செய்வீர்கள் என்றால் இன்றே அதை பெற்றுக்கொள்வீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதற்காக மண்டாடப் போகிறீர்கள்? உங்கள் குடும்பத்திற்காகவா, திருச்சபைக்காகவா, தேசத்திற்காகவா, மிஷினரி பணிகளுக்காகவா, எதற்காக, யாருக்காக நீங்கள் மண்டாடப் போகிறீர்கள்? இப்போதே இந்த நிமிஷத்திலே முழுமையாக ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஆவியிலே நிறைந்து நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள், கண்டடுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்களுக்கு மண்டாட்டின் ஆவியை தாரும். எபேசியர் 1 நீர் உம்முடைய வல்லமை, உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் கண்டு எல்லாவற்றிலும் நிரப்புகிறவராகிய நீர் எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும். பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.